ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறணுன்ற ஆசை இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய நேரமும், காலமும் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்பான். அந்த ஜாதகத்த, ஜோதிடத்த எந்த அளவுக்கு நம்பலாம்? எந்த அளவுக்கு நம்பக்கூடாது? அடிப்படையான கேள்வியா இருக்கு. ஏன்பா நிறைய ஜோதிகம் பார்ப்பியா? இருக்கு சுவாமிஜி. ஆ. ஓகே. இல்ல எல்லாருமே ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில தான் ஓடுறோம். எந்த ஒரு விஷயத்திலயும். பட் அது இந்த ஜோசியம், ஜாதகத்த பார்க்கறப்போ நம்பலாமா? நம்பக்கூடாதா? எவ்வளவு நம்பலாம்? நம்புறது நம்பக்கூடாதுங்கிறத அப்படி எடுத்து வச்சிரு. மூட நம்பிக்கையாக இருக்காது. நல்லா இருக்கு. புரியல. நம்பலாம் நம்ப வேண்டாம்ங்கிறது ரெண்டாவதுப்பா. மூட நம்பிக்கையை வந்து நம்ம ரொம்ப போயிடக்கூடாது. எதுலேயுமே மூட நம்பிக்கைங்கிறது இருக்கக்கூடாது. எப்படி நாம் கணித ஆசிரியர் நமக்கு கணிதத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ, கல்வி பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி ஜோதிடம் என்பதும் ஒரு கணித கலை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 2 2 4 என்று வருகின்றது விடை. அதுபோல இந்த கணிதத்தில் பலன் என்று வருகிறது விடை. ஓகேவா? கணக்கை நல்லா போட்டு கணக்கை வந்து நல்லா கற்றுக் கொடுக்குற ஆசிரியரும் இருப்பாங்க. அந்த கணக்கை நல்லா கற்றுக்கிற பிள்ளைகளும் 100க்கு 100 வாங்குற மதிப்பெண் பிள்ளைகளும் இருக்குது. 100க்கு 60 விழுக்காடு வாங்குறதும் இருக்குது. ஃபெயில் ஆகிறதும் இருக்குது. அப்போ யார் எந்த அளவுகளோடு ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ, அதை நம்பணுங்கிற ஆர்வம் இருக்குதோ, அந்த நம்பிக்கை பொறுத்து தான் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். நடக்குது அப்படி நடக்குமா, இது வந்து சரியா தவறா பார்க்கறது ரொம்ப அதிலே ஊறி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான்னா, பார்ப்பவர்கள் பின்பற்றி உயர்ந்தவர்களும் உண்டு, பார்ப்பவர்கள் பின்பற்றி தாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனால் இதுக்கு இடையில் ஒன்று இருக்குது. சொல்கிறது உண்மையா கடைபிடிப்பது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுக்குள்ளேயும் சில பொய்கள் இருக்குது. ஓகே. அப்போது ஜாதகத்தை நம்பலாமான்னா இந்த பொய் இல்லாத இடத்துல இதையும் நம்பலாம், நீ மெய்யா பின்பற்றோன்னா இதையும் நம்பலாம். அப்போது நம்பிக்கை என்பது உன்னை பொறுத்தது தானே தவிர ஜோதிடத்தை பொறுத்தது அல்ல. இல்லையா? கடவுள் எங்கே பார்த்தாலும் வரதமும் அபேசரை வச்சு தான் நின்றுட்டு இருக்குது. இது கல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா கல் தான், யார் இல்லைன்னா. கரெக்ட். கடவுள் நினச்சா கடவுள். அதுபோல தான் ஜோதிடமும் கூட. ஜோதிடத்தில் உண்மை இருக்குது, இது கரெக்டு அப்படின்னு நினச்சா உண்மை, இல்லைன்னா இல்லை. ஆனால் மூட நம்பிக்கையாக போகக்கூடாது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை பேசி தவறாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாதகத்தை நம்பலாமா வேண்டாமான்றதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் கணிப்பதுன்னு ஒன்று இருக்குது, அதை கடைபிடிப்பதுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள மெய் இருந்துச்சுன்னா அதனுடைய மகத்துவம் புரியும். ரெண்டுத்தில் ஒன்று பொய்யா போச்சுனாலும் அந்த மகத்துவம் புரியாது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சோதிடம் அப்படின்பதே தமிழில் ஆளும் என்ன, சோதித்து திடமாய் சொல்வது சோதிடம். சோதிடம் கேட்பவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, பரலறிந்தோன்னு பேர். ஓ, இது புதிய வார்த்தையாக இருக்க. ஆமாம் ஐயா, தமிழ். அதாவது பரமனுடைய அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் தான் தடுமாற்றம் வரும் பொழுது அது எந்த கிரகத்தினுடைய வினைகளால் அந்த தடுமாற்றம் வருதோ அதற்கு தீர்வளிக்கணும்னு விதி பிறவியாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோதிடரை போய் அவங்க அணுக முடியும். அதுக்கு அவர் சொல்வதை பின்பற்ற முடியும், பின்பற்றினாலும் செய்ய முடியும். மூணுத்திலையுமே வித்தியாசம் இருக்குது. முதல்ல இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் தான் மெய்யான சோதித்த திடத்தை தெரிந்து கொள்வது. சோதித்து திடம், உனக்கு பிரச்சனை நீ போகிற, அதை சோதிக்கிறாங்க, அது கரெக்டாக தெரியுது. அப்போ சோதித்தது பேர் ஸ்படம். அந்த ஸ்படத்தில் எந்த கிரகத்தால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தெரியுது. அப்போ திடமாய் சொல்கிறாரு அவர், இதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது இவங்க அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்படியே திறமேற்கொண்டு போய் செய்யும்போது விமோச்சனங்கள் வருது. இது வந்து இது வந்து இதை யாரால் பரமன் செய்யப்பட்ட ஒருவருக்கு மட்டும்தான் அந்த நிஜ ஜோதிடங்கள் உள்ள போக முடியும். அப்பதான் அவங்களுக்கான பலனும் சரியா. ஆமாம் ஐயா, பலன் வந்து முழுக்க 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 நம்பிக்கையை பொறுத்தது ஐயா. இது வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம், தெரிஞ்சிக்கிறதுல ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கணிதம். 2 2 4 போது இதுதான் அந்த கணக்கில் வர்றது. அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக, நம்பணுங்கிறதும் கண்டிப்பாக. நம்ப வேண்டாமா, நம்ப வேண்டாம். எப்போதும் நம்ப வேண்டாம்னு ஒரு இருந்தால் தான்
நம்புகின்றதுக்கு சக்தி உண்டு. கரெக்ட். அப்போ நம்ப வேண்டாம்னா அறகுறையாக மனசில் வச்சுக்கிட்டு அறகுறையாக தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறது தவறு. எந்த ஒரு விஷயத்தையும் முடிந்த அளவுக்கு உறுதிப்பட தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கிறதுலேயே தப்பு இருக்கும். அவங்க சொல்கிறதே தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் நாம் கரெக்டாக அதை சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கும்போது தவறான விஷயத்தை சொல்லி கேட்கும் பொழுது தவறான பதில் தானே வரும். எப்படி கணக்கு போட்டாலும் அதானே. அதனால் பொதுவான கருத்து, சோதிடத்தை நம்புறதில் தப்பே கிடையாது. அது சொல்வதும் பின்பற்றுபவர்களை பொறுத்து உள்ள ஒரு விஷயம் ஒன்று. கரெக்டுங்களா? அடுத்தது சோதித்து திடமாய் சொல்வது, இது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது. மூணாவது பரமனுடைய அனுகிரகம், பிறக்கக்கூடிய பிறவினுடைய இந்த நேரத்தில் இந்த வேதனைப்பட்டு அது உனக்கு இதனால் இந்த சோதிடத்தினால் தீர்வாகணும்னு விதி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். நம்ப வேண்டாமா? விட்டுருங்க. நம்புறவங்கள நம்ப. ஆமாம், கட்டாயம் இல்லையா? நம்ப வேண்டாமா அப்படிங்கிறவர் நம்பி உள்ளவர்களை கெடுக்கக்கூடாது. நம்பிக்கை பெற்றவருங்க நம்ப வேண்டான்றவர் திணிக்கக்கூடாது. இது ரெண்டும் தவறு. கரெக்ட். நான் ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க சார். அப்பா தந்தை தமிழ்வாணன் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஜாதகம் பார்ப்பது எப்படின்னு அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 60 வருஷம் முன்னாடியே எழுதி அந்த புத்தகம் நல்ல விற்பனை இருக்கு. ஐயா, அரச காலத்தில் அரசர்கள் கூட எப்படி ஒரு அந்த அரசவைக்கு ஒரு குரு இருப்பாரோ அது மாதிரி ஒரு ஜோதிடர் இருப்பார் ஐயா. அந்த காலத்துலலாம் அப்படி இருப்பாங்க. அது ஆமாம், அவங்க வெளியில் போகணுன்னா கூட அந்த ஜோதிடருடைய வானசாஸ்திரத்தின்படி அவங்க சொல்கிற ஆலோசனையை தான் அரசர். ஆமாம் ஐயா, ஆலோசனை. போருன்னா அப்படி, போருன்னா எப்போ போகணும், எப்போ ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கக்கூடாது, எப்படி போகணும், யார் யார் போகணும், என்ன படைகள் போகணும், ரதகஜ துரக பதாதிகள் எல்லாம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வரையறுத்து கொடுப்பாங்க. அதில் இருக்குது திசா, புத்தி, சல்லி, அந்தரம், கோச்சாரம், அது மாதிரி நிறைய கணக்குகள். சல்லி என்பது நிமிடத்தை கணக்கிடுவது, அடுத்த 1 மணி நேரம் என்ன ஆகும், அடுத்த 1/2 மணி நேரம் என்ன ஆகும் அப்படின்னு கணக்கிடுறது. அதனால தான் கணக்கு. அது எந்த ஒரு மாணவன் கணக்கு பரீட்சையிலே முதன்மை பெறுகிறானோ அது போல தான் இது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜோதிடம் ஜாதக பாடம் ஒரு பட்ட படிப்பாகவே வச்சுருக்காங்க. 1 வருட பட்ட படிப்பு, 2 வருட இருக்கு ஐயா. இல்லை, அதில் ஆர்வம் காட்டுறவங்களும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் இருக்காங்க, நிறைய படித்தவங்க இருக்காங்க. அதில் என்னென்னா நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கைன்னா எல்லாமே நம்பிக்கை. நாம் அதான் மதத்தை மறைத்தது மாமத யானைன்னு ஒரு பாட்டே பாடுவோம். அதே போல் மரத்தில் மறைந்தது மாமத பூதம் அப்படின்னு ஒரு சில பாட்டு இருக்காது. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் ஐயா. அது கரெக்டு. ஆனால் அது எப்படின்னா இதில் உண்டு இல்லைன்றவங்க வேற ஐயா, நம்பிக்கையே இல்லைங்கிறது வேற ஐயா, நம்பலாமா வேண்டாமான்றது வேற ஐயா. நம்பலாமா வேண்டாமா ஒரே விஷயந்தான். உனக்கு பிறவி பயனிருந்து அனுகிரகம் இருந்து நீ அதை பின்பற்றி அதனால் வாழ்ந்திருந்தால் நம்பு. உனக்கு அதில் பின்பற்றி நல்லது இல்லையா அதை நம்பாத, அவ்வளோதான். ஆனால் கணக்கு என்பதை யாரும் ஒருவர் மாற்றிவிட முடியாது. சோதிடம் என்பது ஒரு கணிதம். அந்த கணிதம் நம்ம எப்படி ஒரு கூட்டி எண்ணை பெருக்கியோ கூட்டியோ வகுத்தோ கழித்தோ ஒரு எண் வருகிறதோ அது மாதிரி இதை கூட்டி பெருக்கி கழித்து அதை கணித்து வெளியில் வர்றது தான் பலன். இதை யாராலும் மாற்ற முடியாது. இது நேரத்தினுடைய கணக்கை கணிதப்பட்டு அதை கிரகம் என்ற பெயரால் வரக்கூடிய பலன். இது முழுக்க முழுக்க கணித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ குற்றாம்போக்கோ சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ கணிதம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நீ நம்பித்தான் ஆகணும். சரி, நம்பலையா விட்டுருங்க. நீங்கள் தமிழ் பரீட்சையில் போங்க, சயின்ஸு கற்றுக்கங்க, பயோகெமிஸ்ட்ரி போங்க, ஏன் கணக்குக்கு போகணும்? எனக்கு கணக்கு பிடிக்கலப்பா, எனக்கு கணக்கு வரல, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக அது இல்லைன்னு நீ வாதாட முடியாது. கரெக்டு. ஓகேவா? அப்போ ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, அது நல்லதா கெட்டதா, எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொன்னால் இதுதான் கணக்கு. அப்போது ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்து பேசணுன்னா அது கணிதம். அப்படி இருக்கும் பொழுது கணக்கு ஒரு பொழுதும் வராது. அது உன்னிடத்தில் தான் அது இருக்கும். உனக்கு பிடித்த கணக்கை நீ எடுத்துக்கிட்டு இதையும் குறை சொல்கிற, குறை சொல்லாத.
ஜோதிடம் என்பது இருக்கிறது, அது கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மிகவும் அந்த கூட்டி கழித்து பெருக்கி வரக்கூடிய விடை, பலனாக வரக்கூடிய விடை, அதுக்கு விமோசனமே அதில் கொடுக்கப்பட்ட விடை. இது ஒவ்வொருத்தரும் கணிச்சு பார்க்குற விதம், சோதித்து திடமாய் சொல்கிற விதத்துலாம் இருக்குது. ஜோதிடத்தை ஏற்றுக்கலாம், மூட நம்பிக்கையை தவிர்த்துக்கணும், ஊறி அதையே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது பின்னாடியே அலையக்கூடாது. ஒருத்தர் சொன்னதை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் ஆராய்ச்சி பண்ணுறது, இவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு குழப்பிக்கிறது கூடாது. கற்றது கைமண்ணளவு. இது சும்மா அறகுறையாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கின்னு எத்தனையோ பேர் பயந்து ஒரு பெரிய மனநோய்க்கு தள்ளப்படுறீங்க. அதுதான் சொல்கிற மூட நம்பிக்கைன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே கணிதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜோதிடத்தை நம்புவது நல்லது, நம்பாதது அவருக்கு நல்லது. ஜோதிடத்தை நம்புபவர்களுக்கே அவங்களோட ஜாதக அமைப்பில் இருந்தால் தான் ஜோதிடத்தை நம்புவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அங்கே கூட கொஞ்சம் வேறுபடுவீங்க. ஆமாம், மூட நம்பிக்கை அகற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்பிக்கையே இல்லாத ஒரு ஜோதிடரான ஒரு கதைலாம் இருக்கு ஐயா. ஓ, நம்பிக்கையே இருக்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஜோதிடர் ஆகிருப்பார். கடைசியில் அவர் சொல்லுவார், இது கணிதம் தான்ப்பா, இது ஒத்துக்குறோம் ஐயா. இந்த வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் போடுறாங்க, எப்பயோ தமிழ் மாதங்களை கணக்கிட்டு இங்கே மழை பெய்யும், புயல் அடிக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க இந்தந்த ஆண்டு. அப்போ அது கணிதத்தை வச்சு சொல்கிறது தானே. அது ஏதோ ஒரு அருள் இல்லை கடவுள் இறங்கி சொல்கிறதே கிடையாது. கணிதம் முழுக்க முழுக்க அதை வச்சு தான் நான் சொன்னேன்.